நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகராக பொறுப்பேற்றுள்ள அஇஅதிமுகவைச் சேர்ந்த டாக்டர் மு தம்பிதுரைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு முலாயம் சிங் யாதவ் உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மக்களவை துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் மு தம்பிதுரைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்து பேசினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசும்போது, துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டாக்டர் மு தம்பிதுரை சிறந்த கல்வியாளர், நடுநிலையுடன் செயல்படக்கூடியவர் என குறிப்பிட்டார். उसमें बल देने में आपकी भूमिका भी काम करेगी. मेरी तरफ से, सदन की तरफ से आपको बहुत बहुत शुभकामनाएं, बहुत बहुत बधाई. காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எதிர்க்கட்சிகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர் என்று பாராட்டியதோடு, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதிக அளவில் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். तो मंजिल बहुत दूर है, रास्ता बड़ा कठिन है, फिर भी हमें चलना है. दिल मिले या न मिले, कम से कम हाथ मिला के चलो. இதேபோல் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி வேணுகோபால் பேசும்போது, தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய டாக்டர் மு தம்பிதுரை துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதற்கு அஇஅதிமுக சார்பில் வாழ்த்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். On behalf of my party General Secretary and the Chief Minister of Tamil Nadu, Dr. Puratchi Thalaivi Amma, and on my own behalf, I would like to convey heartiest congratulations to Dr. Thambidurai and his unanimous election to the office of the Deputy Speaker of this House. திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு சுதீப் பந்தோபாத்யாய் பேசும்போது, டாக்டர் மு தம்பிதுரை மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதி என புகழாரம் சூட்டினார். Madam, it is a good precedent. We elected you unanimously, also followed by Mr. Thambidurai as the Deputy Speaker. I will miss him most. Since last 1 month he was sitting beside me. சமாஜ்வாதி கட்சியின் திரு முலாயம் சிங் யாதவ், லோக் ஜனசக்தி கட்சித் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்விலாஸ் பாஸ்வான், தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச ராவ், மத்திய அமைச்சர்கள் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல், திரு உபேந்திர குஷ்வாரா, பாமக உறுப்பினர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உட்பட பலரும் துணை சபாநாயகராக பொறுப்பேற்றுள்ள டாக்டர் மு தம்பிதுரைக்கு வாழ்த்து தெரிவித்தனர்.